இந்த வீடியோவில் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி நீட்டாக ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முன்னாடி கொடுத்த வீடியோவில் பேக் பார்ட்டு ஸ்டிச் பண்ணுறது போட்டிருப்பேன். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு நீட்டாக எப்படி ஃபினிஷ் பண்ணுறது, கப் ஷேப் எப்படி நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அது எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். நெக்கை வந்து நம்ம பேக் பார்ட்டில் பண்ண மாதிரியே அடித்து திருப்பி எடுத்துக்கிட்டோம். திருப்பி எடுத்து அது மேலே ஒரு ஸ்டிச்சிங் நம்ம கொடுத்துட்டோம். இப்போது லெஃப்ட் ரைட் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிக்கிறது நான் ரொம்ப ஸ்லோவாகவே காமிக்கிறேன். 1 இன்ச்சு சைட்லேயும் மேலே வந்து 3 இன்ச் அளவுக்கு ஹைட்டும் பிடிச்சிக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஊக் சைடு இருக்கிற டாட்டை நம்ம பிடிச்சிக்கலாம். இதை வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிக்காமல் கொஞ்சம் க்ராஸாக பிடிச்சிக்கிட்டோம். கொஞ்சம் மேலே பார்த்தா மாதிரி க்ராஸாக பிடிக்கணும். அப்போ வந்து ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஆம்கோல் டாட்டை பிடிச்சிக்கலாம். நம்ம கீழே பிடிச்ச டாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். மேலே எக்ஸஸாக வந்து துணி வந்து அப் அண்ட் டவுன் இருக்காமல் கரெக்டாக வச்சு கரெக்டாக தைச்சிக்கணும். அது ஒரு 4 to 5 இன்ச் அளவுக்கு நம்ம ஹைட் பிடிச்சிக்கலாம். க்ராஸாக போட்டோம். ஸ்டிச்சிங் வந்து ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது, கொஞ்சம் க்ராஸாக போடணும். நான் எப்படி காமிக்கிறனோ அதே மாதிரி போட்டுங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்ட்டையும் தச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கிடச்சிருக்குன்ட்டு நம்மளுக்கு. இப்போ பட்டியோட அதை ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தைக்கும்போது நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக கிடைக்கும்.